இந்த படத்தை தயவு செய்து ஐயா முதலமைச்சர் நான் கையெடுத்து கும்பிடுறேன், இதுவரை நான் கும்பிடுனதில்லை, தயவு செய்து இந்த படத்தை வந்து பாருங்க. முஸ்லீமை எந்த அளவுக்கு கிரிமினலைஸ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கிரிமினலைஸ் செய்து ஒரு மத நல்லிணக்கமான இருந்த பூமியை எவ்வளவு நாசம் செய்திருக்கிறது சினிமா என்று சொல்லி அந்த ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் பேசியிருப்பார். உண்மையிலே அந்த சினிமா துறை மீதான 100 ஆண்டு கால சினிமாவில் 50 ஆண்டு காலுக்கு மேல் முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் மதவாதியாகவும் காட்டி பிளவுவாத அரசியல் செய்த சினி அந்த திரையுலகத்தில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அந்த அத்தனை அழுக்குகளையும் துடைத்திருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி உண்மையிலே அது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, அந்த கைதி வந்து தப்பிச்சு ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பே ஏற்படும், ஆனால் தப்பிச்சு போக மாட்டான். அப்போ அந்த எஸ்கார்டு கேட்பார், உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நீ ஏன் போகலை அப்படின்னு பொழுது, என் பேர் பிரச்சனை சார், நான் வந்து அப்துல், நான் தப்பிச்சு போனேன், எங்கே போவேன் அப்படின்னு அந்த ஒரு பையன் அந்த கைதி வந்து கேட்பாவில். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஃபாத்திமா லத்தீஃப் தெரியும், ஐஐடியுடைய மாணவி. அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம், கேரளாவிலேருந்து வந்து இங்கே படித்த பொண்ண தற்கொலை பண்ணிக்கலாம். அந்த தற்கொலையின் பொழுது அவர் எழுதி வைத்த கடிதத்தில் இருந்தது என்னென்னா, என் மரணத்திற்கு என்னோட பெயர் தான் காரணம் அப்படின்னு. அந்த வழியை இந்த படம் பேசியது. ரெண்டாவது, பல்வேறு சம்பவங்களை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக சிறைவாசிகளோட வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த படம் கோர்வையாக பேசியிருக்கு. உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப தைரியமாக எடுத்த தோழர் சுரேஷை வந்து நாங்கள் மனதார பாராட்டுறோம். அந்த குறியீடுகளும் பெயர்களும் எங்களோட வழியை பேசியிருக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய வழிகளை, வேதனைகளை இன்னைக்கு சுரேஷ் ராஜகுமாரி பேசியிருக்கிறார், மனதார பாராட்டுறேன். இது வந்து ஒரு படமாக பார்த்துட்டு போனோன்னு சொன்னால் அதனால் அவருக்கும் பெரிய வந்து வெற்றி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்று சிறைகளில் தொடர்ந்து இது மாதிரி நடக்குது. இது முழுக்க முழுக்க நீதித்துறையுடைய அலட்சியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கார், அம்பலப்படுத்தியிருக்கிறார். இந்த படத்தை தயவுசெய்து ஐயா முதலமைச்சர் நான் கையெடுத்து கும்பிடுறேன், இதுவரை நான் கும்பிடுனதில்லை, தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அவ்வளோ மோசமாக இருக்குது என்பதை தயவுசெய்து நீங்கள் உணருங்கள். இந்தியாவில் இந்த மாதிரி விசாரணைக்கு எதிராக கிட்டத்தட்ட 3900 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. அதில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறாங்க.